الحمد لله كفى والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி அவனை புகழ்ந்து அவனிடமே உதவியை தேடி மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்ம இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறானோ இதே போல் நாளை மறுமையிலையும் ஒன்று சேர்த்து அவன் திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் இந்த பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்பை கிதாபு தௌஹீத் என்ற வகுப்பை தொடருவோம். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த கிளாஸ்களில் வகுப்புகளில் கிதாபு தௌஹீதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி 4வது வகுப்பு இல்லையா? இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 4வது பாடம், அது பாடத்தில் 2வது பாடம், 2வது பாடத்தில் ஃபதுலு தௌஹீத் வம யுகஃபிரு மின துனூப், தௌஹீதோட சிறப்பும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற தலைப்பில் சில குர்ஆனோட வசனங்களும் ஹதீஸ்களும் கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலைக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அன் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من شهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق ونار حق أدخله الله الجنة على ما كان من العمل. أخرجاهنا إمام مسلم இமாம் புகாரி அறிவித்த ஹதீஸ். இங்கே அப்பாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு மூலியமாக அறிவிப்பு செஞ்ச அடுத்த ஒரு ஹதீஸ், தௌஹீதோட சிறப்பை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவர் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஷஹீதனாக அதை சாட்சி கூறுகிறாரோ, வெறும் சொல்கிறது மட்டுமல்ல, சொல்கிறதுனா கவுல், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், மன் கால, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, மன் ஷஹீத. அதனால்தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வரணுங்கிறப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம். நான் சாட்சி கூறுகிறேன்னா நம்ம சாட்சி எப்போ கூற முடியும்னாக்க, முதலில் நம் உள்ளத்தால் அதை உண்மை என்று அந்த விஷயத்தை நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் நாவால் முன்வழிய வேண்டும். உள்ளத்தால் நம்பாமல் நம்மளால் சாட்சி கொடுக்க முடியாது, அது பொய் சாட்சியாக போயிடும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியுது, முதல்ல அந்த ஈமான் கல்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. மன் ஷஹித லா இலாஹ இல்லல்லாஹ், மன் ஷஹித அன் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவர் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறாரோ, இது ஒன்று. 2வது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இல்லை அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முதல்ல அப்துஹு, பின்பு ரசூலுஹு. அப்துஹு என்றால் அடிமை. இதில் நமக்கு என்ன தெரிய வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு அடிமையாக தான் காமித்து கொண்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக தான் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் தௌஹீதில் ஒன்று அந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பெண்ணங்களுக்கோ அல்லது சித்தாந்தங்களுக்கோ அடிமையாக இருக்க வேண்டும். இதை 2 தவிர வேறு 3வது ட்ராக்லாம் கிடையாது. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் கிதாபு தௌஹீத்.
என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி கூறுவது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு அடிமையாக தான் முதலில் காமித்தார்கள். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒன்று நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது அது வேறு ஏதாவது ஒரு சித்தாந்தத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி யாரை வேணாலும் உலகத்தில் எடுத்துக்கோங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா நாத்திகர்கள், அவங்கள போய் நம்ம எடுத்து பார்த்தாலும் அவங்க ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்கு அடிமையாக தான் இருப்பாங்க. இல்லைனாக்கா தன் மனோ இச்சைக்கு அடிமையாக இருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனோ இச்சையை கடவுளாக்கினவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அஃபரைத்த மனித்தஹத இலஹு ஹவா. தன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது அது ஒரு அடிமைத்தானம். இன்னும் சொல்லப்போனால் மனோ இச்சையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடவுள் என்று சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லாம் சொல்கிறாங்க, தைச அப்தத் தினார். அப்தத் தினார், தினாருக்கு அதாவது காசு பணத்துக்கு அடிமையானவர்கள் நாசமாகட்டும். இப்போ காசு பணத்தை வணங்குறோமா? நம்ம சொல்லப்போனால் வணங்கலை, காசு பணத்தை வணங்கலை. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? காசு பணத்தை வணங்கக்கூடியவர்கள், அது காசு பணத்துக்கு அடிமையானவர்கள். இந்த அடிமையானவர்கள்னால் என்ன பண்ணுவாங்க? தன் எஜமான் சொல்லக்கூடியதை அப்படியே கட்டுப்படுவார்கள். கேள்வி கேட்கலாம் மாட்டாங்க. இப்போ இந்த உச்சக்கட்ட கட்டுப்பாடு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறதை கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சாக வேண்டும். அதனால்தான் அவன் மாலிக் அல்லது அவன் எஜமான், நம்ம அவனோட அடிமைகள். இதை தவிர்த்து உச்சக்கட்ட கட்டுப்பாடு அத்தாத் முத்தலக்கா அப்படின்னு சொல்கிறது, உச்சக்கட்ட கட்டுப்பாடு வேறு யாருக்குமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நாம் கட்டுப்படுறோம்? ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிங்க கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூலுக்கு கட்டுப்படுறது எனக்கு கட்டுப்படுற மாதிரின்ட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் பல்வேறு இடத்துங்களில் சொல்லியிருக்கு. ஸோ ரசூல்லா தன்னை அடிமையாக தான் முன்வைத்தார்கள். இப்போ என்ன அர்த்தம்? அவர் நம்ம போல ஒரு மனிதர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த வஹியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். சிறப்பு மிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு ஆக்கியிருக்கிறான். மற்றபடி அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அபூதியத் சம்பந்தமான அல்லது இறைவனுக்கு சம்பந்தமான எந்தவித குணாதிசயங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இதான் நம்ம நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் எதுக்காக அப்துஹுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அப்துஹு என்று சொன்னால் எனக்கு மறைந்த ஞானம் இருக்குன்னு என்று சொல்கிறீங்களே, மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல வரீங்களே, ஏன்னா உங்கள் துவாவை நான் செவியெடுப்பேன் என்றெல்லாம் என்னை பற்றி சொல்கிறீங்களே, அப்படி கிடையாது. நான் ஒரு சாதாரண மனிதன். அப்துஹு வ ரசூல். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வும் ரசூலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ ஆழ்ந்த ஒரு அர்த்தங்கள் இருக்குது, ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது யார் ஒருவர் வணக்க தகுதியான அல்லாஹ் தவிர சாட்சி சொல்கிறானோ, அடுத்து ஈமான் பிர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யார் ஈமான் கொள்கிறாரோ, வ அன்ன ஈஸா அப்துல்லாஹி வ ரசூலி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அதே அப்துல்லா வ ரசூலுன்னு யூஸ் பண்ணாங்க. ஈசா அலைஹி ஸலாம் சொல்கிறப்பையும் வ அன்ன ஈஸா அப்துல்லாஹ் வ ரசூல். ஈசாவும் அல்லாஹ்வோட அடிமை மற்றும் அல்லாஹ்வோட ரசூல் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது யாருக்கு மறுப்பு? கிறிஸ்துவர்களுக்கும் யகூதிகளுக்கும். ஏன்னா யகூதிகள் பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நபியாகவோ ரசூலாகவோ ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு அல்லாஹ்வின் அடிமையாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இவங்க ரெண்டு பிரிவினர்களும் வரம்பு மீறிட்டார்கள். இஸ்லாம் இது ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியது. அவர் ஒரு மனிதர், அப்துல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோட அடிமை மற்றும் ரசூல். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு. கலிமத்துஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம், கலிமத்துஹுனா அல்லாஹ்வோட வார்த்தை, அல்லாஹ்வோட கலிமா, அல்லாஹ்வோட வார்த்தை. அல்காஹா இலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூறப்பட்ட அந்த கலிமா. இப்போ இதில் தான்
கிறிஸ்துவர்கள் வழிகட்டு போனார்கள். எப்படி வழிகட்டு போனார்கள்? அல்லாஹ்வோட வார்த்தைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எனவே அல்லாஹ்கிட்ட வந்து அல்லாஹ்வோட வார்த்தை எங்கிருந்து வரும்? உங்களோட வார்த்தை எங்கிருந்து வரும்? உங்கள்கிட்ட இருந்து வரும். என்னோட வார்த்தை என்கிட்ட இருந்து வரும். அல்லாஹ்வோட வார்த்தை அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். ஸோ வார்த்தையை தனியாக பிரிச்சிட முடியாது. யாரோட வார்த்தை? அல்லாஹ்வோட வார்த்தை. இப்போ கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கலிமத்து ஹுவ லிட்ரலாக அல்லாஹ்வோட வார்த்தையிலேருந்து அல்லாஹ்கிட்டருந்து வந்துடுச்சு. அதனால தான் என்ன ஆகிடுச்சு, அவங்களுக்கு இந்த ட்ரினிட்டி கொள்கை வந்துச்சு. எல்லாமே ஒன்று தான், ஈசாவும் ஒன்று தான், முகமது அல்லாவும் ஒன்று தான். காரணம் என்ன? எல்லோரும் திருப்பி போய் அதே இடத்துல ஜாயின் ஆகிடுவாங்க. கலிமத்து. ஏன்னா காரணம் என்ன? கலிமத்து. ஆனால் அல்லாஹ் இங்கே எந்த மீன் பண்ணுறான்? நம் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளும் மனிதர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட வார்த்தையால் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். குன் ஃபயக்குன், குன் ஃபயக்குன், ஆகுகள்ன்ட்டு அல்லாஹ் கட்டளையிடுவான், நாம் ஆகிட்டோம். ஸோ இதுதான் கலிமா. கலிமான வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்ல வராங்க. அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல இதை தான் சொல்லுகிறான். குன்கிற வார்த்தையிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். குன் ஃபயக்கூன் என்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு விஷயம், இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன நம்மளுக்கு ஊர்ஜிதப்பட்டிருக்குனாக்க, கலிமா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு பண்பு. கலாம்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு பண்பு. இந்த கலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி மறுக்கக்கூடிய பலர் நம் சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் அல்லாஹ் பேசுகிறாங்கிறத அந்த காலத்தில் முஅத்தஸிலாக்கள் மறுத்தார்கள், ஜஹ்மியாக்கள் மறுத்தார்கள். ஏன்னா இப்போ அவங்களோட அப்படியே வழித்தோன்ற அப்படியே வரக்கூடியவர்கள், சொல்லப்போனால் அஷாரியாக்கள் டைரக்டாகவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர்களும் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் பேச மாட்டான்? என்ன பிரச்சனை வந்துச்சு? அல்லாஹ் பேசுவான்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்ட்டு கேட்டோம் என்றால், அவங்க இந்த மார்க்கத்தை எப்படி புரிய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை குழப்பிக்கிட்டார்கள். அறிவாற்றலை வைத்து இந்த மார்க்கத்தை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும் என்ற ஒரு பேசிக்கான ஒரு உசூல் கொண்டு வராங்க. எல்லா விஷயத்தையும் தன் அறிவாற்றலை கொண்டு உரசி பார்க்குறார்கள். அல்லாஹ் ஏன் பேச மாட்டேங்கிறான்? சரி, பேசணும்னா வாய் வேணும், நாக்கு வேணும், யோசனை வேணும், எல்லாம் வேணும். அல்லாஹ்க்கு இதெல்லாம் இருக்கா? கேள்வி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பொதுவாக ஒரு புது குழப்பத்தை ஒருத்தர் உண்டாக்கணும் அப்படின்னாக்க எடுத்த உடனே இந்த குழப்பத்தை தூக்கி போட்டுற மாட்டார். அதை பற்றி கேள்விகள் உருவாக்குவார், சந்தேகத்தை உருவாக்குவார். இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, உண்மையாலுமே இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? என்ன நடக்கும்? மக்கள் மத்தியில் கிராஜுவலாக அந்த பேசும் பொருளாகும். அடுத்து என்ன ஆகும்? அது ஒரு நார்மலாக போயிடும். இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது தான் மார்க்கத்தில். அடுத்து என்ன ஆயிரும்? ஒரு டோட்டலாக கிதாப் சுன்னாவுக்கு எதிரான ஒரு கொள்கை உருவாகும். அப்படி உருவான கொள்கை தான் ஜஹ்மியாவோட கொள்கை, முஅத்தஸிலாவோட கொள்கை, கதரியாவோட கொள்கை, இன்னும் எவ்வளோ வழிகட்ட பிரிவுகள் இருக்குது. இப்போ இவங்க இது மாதிரி கேட்கக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா அல்லாஹ்க்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தானே பேச முடியும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அல்லாஹ்வை மனிதர்கள் போல் யோசித்து விட்டதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பண்புகளில் வழிகெட்டு போனார்கள். இவர்கள் எல்லாமே அல்லாஹ்வோட பண்பை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? அல்லாஹ் பேசவில்லை, ஏன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னாக்க, ஏன்னா இது எங்களோட ரேஷ்னல் திங்கிங், ஏன்னா அந்த யோசனை, அந்த அக்கல், அறிவாற்றலுக்கு முரணாக இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் எங்கு ஷிர்கில் போய் விழுந்துருவோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே கலாமுல்லாங்கிறது கலாமுல்லா,
ஏற்றுக்கிறோம், வார்த்தையை மாற்ற வேண்டாம். ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து அல்லாஹ்வோட நாட்டம். கலாம் இல்லாங்கிறது அல்லாஹ்வோட நாட்டம். இதில் தான் மிகப்பெரிய ஒரு கொள்கை உருவானுச்சு. குரான் வந்து கைரு மஹ்லூக் அப்படின்ட்டு. குரான் வந்து மஹ்லூக், குரான் வந்து படைக்கப்பட்ட புத்தகம், படைக்கப்பட்டது. குரான் வந்து அல்லாஹ்வோட வார்த்தை இல்லை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாக்கள் உண்டாகி இமாம் அஹ்மத் காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்தது. அது தனி சாப்டர். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுனாக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட கலிமாவை கொண்டு, தன்னோட வார்த்தையை கொண்டு எல்லா விஷயங்களையும் படைக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அல்காஹா இல மரியம் ரூஹுன் மின். அடுத்த ஒரு பிரச்சனை, ரூஹுன் மின், அவனிடம் வந்த ரூஹ். மின்ஹு, மின்ஹுனா யாரை குறிக்குது? அல்லாவிடம் இருந்து வந்த ரூஹ். இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்களா, அல்லாவிடம் இருந்து வந்த வார்த்தை, அல்லாவிடம் வந்த ரூஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே ஈசாவும் அல்லாவும் வெவ்வேறு கிடையாது. ஏன் வெவ்வேறு கிடையாது? இந்த அல்லாவோட வார்த்தைங்கிறது அல்லாவோட குணாதிசயங்களில் ஒன்று, சிஃபத்துங்களில் ஒரு சிஃபத்தையும் அந்த ஒரு குணாதிசயத்தையும் அந்த குணாதிசயத்தை சுமந்தவரையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து மாநிலத்தில் இருக்கிறார், ப்ரௌன் கலரில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்துல்லான்னு சொன்னாவே அந்த ப்ரௌன் கலர் அவரோட தானே வரும். ப்ரௌனு தனியாக அப்துல்லா தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எனவே கலிமத்துல்லானா அல்லாவோட கலிமா, அல்லாவோட வார்த்தை. எனவே அல்லாவோட கலிமாவையும் வார்த்தையையும் அல்லாவையும் பிரிக்க முடியாது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் என்று சொல்ல வராங்க. இப்போ இவங்களுக்கு மறுப்பு கொடுக்க போய் தான் அல்லாஹ்க்கு வார்த்தையே இல்லைன்ட்டாங்க. இவங்களுக்கு மறுப்பு கொடுக்குறேன்னு போய் தான் என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னவங்க ஜஹ்மியாக்கள், முஅத்தஸிலாக்கள்லாம். பட் அஹ்லு சுன்னா நடுநிலை. முதல்ல வார்த்தைனா என்ன வார்த்தைன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நடுநிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பேசணும். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு, ரூஹுன் மின், அல்லாவிடம் இருந்து வந்த ரூஹ்னா உயிர், அல்லாவிடம் இருந்து வந்தது தானே. ஸோ அல்லாஹ் தானே இது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே தன்னோட சில விஷயங்களை சேர்த்து சொல்கிறான் இல்லையா? ரூஹுன் மின்ஹுன் இங்கே இருக்குது இந்த ஹதீஸில். இந்த மாதிரி குரானில் பல்வேறு இடத்துல இருக்குது. என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். தன்னோட சேர்த்து, உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறப்ப இது என்னோட குடும்பம், இது என்னோட பேனாய், இது என்னோட தண்ணீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சில விஷயங்களை அவனோட சேர்த்து குரானில் சொல்கிறான். இப்போ ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் என்னன்னு பார்த்தா 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அல்லாஹ் தன்னோட ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறதை குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி 3 விஷயமாக பிரித்து கொள்ளலாம். சரி, அந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே நாம் எல்லாருமே அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கோம், அல்லாஹ்வால் தான் வந்திருக்கோம். பொதுவாகவே வானங்கள், பூமிகள், செடி கொடி மரங்கள், அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே, நீங்கள் நான் எல்லா மனிதர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மின்ஹு அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றாயிருவோமா? கிடையாது, எல்லாரும் ஒன்றும் கிடையாது. சரி, இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِّنْهُ. இந்த வானத்தில் இருக்கிறதையும் பூமியில் இருக்கிறதையும் உங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லிட்டு, ஜமீஅன் மின்ஹு, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஜமீஅன்னா அதில் நீங்களும் அடங்குறீங்க, நானும் அடங்குறேன், வானத்தில் இருக்க எல்லாமே அடங்கிடுச்சு. இது எல்லாமே அல்லாஹ் நமக்காக கொடுத்துருக்குறான். ஜமீஅன் மின்ஹு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இன் அர்தி வாசிஅ, நிச்சயமாக என்னோட பூமி விசாலமானது. குர்ஆன்ல இருக்கு, இன் அர்தி வாசிஅ. அர்தினா என்ன? என்னோட பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிட்டா, தனக்கு அதை சேர்த்துக்கிட்டு சொல்கிறான். ஸோ தனக்கு சேர்த்துக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றைக்குமே நம்மளோட சேர்ந்துடாது, கலந்துராது. என்னோட தண்ணி பாட்டில் அப்படின்னா
தண்ணி வேறையாக இருக்குது, நான் வேறையாக இருக்கேன். தண்ணி நான் கிடையாது. அதே போல தான் அல்லாவோட பூமி அப்படின்னா அல்லாஹ் வேறு, பூமி வேறு. அல்லாவும் பூமியும் ஒன்று கிடையாது. இந்த பிரச்சனை தரிக்காவாதிகள்கிட்டையும் இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து தொஹீர பைத்திலி தாயிஃபின் இன்னொரு ஆதாரத்தை பாருங்கள். தொஹீர பைத்திலி தாயிஃபின், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறார்கள் காபத்துல்லாஹை கட்டுங்கட்டு. தொஹீர பைத்தி லித்தாயிஃபின், என்னோட வீட்டு நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். தாயிஃபின் அது தவாஃப் செய்கிறவர்களுக்கு என்னோட வீடு. இது ஒரு வகையான தொடர்பு படுத்துறது, அல்லாஹ்விடம் தொடர்பு படுத்துறது. ரெண்டாவது வகையான விஷயம், இப்போ நம்ம குர்ஆன் ஆயத்து, இப்போ நம்ம இந்த ஹதீஸில் பார்த்த மாதிரி ரூஹுன் மின், அவனிடம் வந்த அந்த உயிரை கொண்டு, ரூஹும் மின் அவனிடமிருந்து வந்த உயிர். இது எதுக்கு சொல்லப்படுது? கண்ணியத்தை கருதி சொல்லப்படுது. அந்த ரூஹை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட ரூஹை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்கிறான். நாக்கத்தல்லாங்கிறான், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது. நாக்கத்தல்லானா ஒட்டகம், அல்லாவின் ஒட்டகம். பைத்துல்லா, பள்ளிவாசலங்கள்லாம் பைத்துல்லா, அல்லாவோட வீடு. அல்லாவோட வீடு அப்படின்னா அல்லாஹ் இருக்கிறானா? அப்படி கிடையாது. தஷ்ரீஃப், அதுக்கு ஒரு சிறப்பு, ஒரு முக்கியத்துவம், ஒரு கண்ணியத்தை கொடுக்கறதுக்காக சொல்லப்படுது. ஸோ இது ரெண்டு. மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இன்ன ஸ்தஃபைதுக அலன் நாஸி பிரிசாலாத்தி வ கலாமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் சிஃபத்தை கொண்டு சொல்லுவான், தன்னோட குணாதிசயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது. இங்கே உதாரணம் பாருங்கள், இன்னி ஸ்தஃபைதுக அலன் நாஸி பிரிசாலாத்தி வ கலாமி. கலாம், என்னோட பேச்சை கொண்டு உன்னை உயர்த்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். கலாமி, என்னோட பேச்சை கொண்டு. ஸோ இந்த பேச்சுங்கிறது என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பண்பு, அல்லாஹ்விட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹலகுது பியதை, நான் ஆதமை என்னோட 2 கரங்களால் படைத்தேன். என்னோட கரங்கள் அல்லாஹ் சொல்கிறான், என்னோட கரங்கள். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் கிட்ட அந்த கரங்கள் இருக்கிறதுனால என்னோட கரங்களால் நான் ஆதமை படைத்தேன். என்னோட கரங்களால் நான் ஆதமை படைத்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட சேர்க்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இதுதான் விளக்கம். இங்கே தான் சிஃபத், உதாரணத்துக்கு கரம்ங்கிறது ஒரு சிஃபத், கைங்கிறது ஒரு சிஃபத்து, அதே போல் கலாமி பேச்சுங்கிறது ஒரு சிஃபத்து. இது மஹ்லூக் கிடையாது, படைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இங்கே நாக்கத்தல்லா, பைத்துல்லா, இதெல்லாம் படைப்பினங்கள். இதெல்லாம் படைப்பினங்கள். ஸோ முதல் 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்றாவது என்னது? ஒன்று, அதாவது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். அதில் எந்தவித மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். அதனால எல்லாமே அல்லாஹ்வாயிராது. அதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேர் எப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, குறிப்பாக தரிக்காவில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே அல்லாஹ் யோசித்து அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது தான் எல்லாமே இல்லையா? வந்தது எல்லாமே அங்கேருந்து அப்படியே வருது. கடைசியில் ஹக்கீக்கத் என்ன, நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னாக்க, அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொரு தரஜாவாக உயரும். ஒவ்வொரு தரஜா எடுத்தோன்னெல்லாம் அப்படி பண்ணிட அந்த லெவலுக்கு வந்துட முடியாது. ட்ரைனிங் இருக்குது, திக்ர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதெல்லாம் அல்லாஹ்வோட படைப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு. இது கரெக்டு, பிரச்சனை இல்லை, நம்மளாக தான் சொல்கிறோம். அடுத்து இன்னும் அதில் கொஞ்சம் டீப்பாக போனதுக்கப்புறம் நாம் பார்க்குறதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்?
எல்லாமே நான் என்னோடய பார்வை எங்கெல்லாம் படுதோ அது எல்லாமே அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னது அல்லாஹ். அடுத்த என்ன ஆயிரும், அப்படியே அல்லாஹ்ட்ட பிரிஞ்சு பிரிந்து வந்துச்சு, திருப்பி அப்படியே அல்லாஹ்ட்ட போய் சேர்றது, சேர்ந்து அந்த ஒன். இதுதான் நெருப்பு வணங்கிகள் வணங்குவாங்க. நெருப்பு வணங்கிகள் இந்துஸ்கள் கிடையாது. நெருப்பு வணக்கம் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குது நம்ம ஊருங்களில். இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஜோதி நிலையம், ஜோதி விளக்கு நிலையம்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளாக இருப்பாங்க. எந்தவித ஆடையில் அலங்காரம் இருக்காது. வெள்ளை புடவை மாதிரி கட்டுவாங்க. சில நேரங்கள் தலைக்கு கூட துணி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி அவங்களோட அந்த ஜோதி கொள்கையை பரப்புவாங்க. வீடை கதவை தட்டி. அது முஸ்லீம் வீடு, கிறிஸ்தவ வீடுலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. வீடு அவ்வளோதான் கொடுத்து தியானம் பண்ணலாம் வாங்க அப்படிம்பாங்க. ஸோ ஈமானில் உறுதி இல்லாத மக்கள் தியானத்துக்கு தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு போனோடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே உட்காடுறது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்ருக்கும். ஒரே ஒரு விளக்கு எரியும். அதையே பாருங்கள். அது எதுக்குன்னா கான்சன்ட்ரேஷன். உங்களை அப்படியே அதை மக்களை மிஸ்மரைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. அதே பாருங்கள். கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடி அந்த பார்த்த அந்த ஜோதியை இந்த கண்ணு ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வரணும். கொண்டு வந்தாக்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கடைசியில் நீங்கள் உங்களை யாருன்ட்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்பு இறைவன் யாருன்னு அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொண்டதுக்கப்புறம் நீங்கள் வேறு, இறைவன் வேறு இல்லை, நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதே கொள்கை தான் தரிக்கவாதிகள்கிட்ட இருக்கு. எல்லாமே அல்லாஹ். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, இவங்க ஜோதியா அவங்க அப்படியே இஸ்லாமிய சாயத்தை பூசி மக்களை அழைக்கிறது. எல்லாமே பார்க்குறது இங்கே தூணிலும் இருக்கான், துருமிலும் இருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹயர். அடுத்து வல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக். சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மையை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அத்ஹலஹுல்லாஹு அல் ஜன்னத அலா மா கான மினல் அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் செலுத்தி விடுவான். அவர்கள் என்ன அமல்கள் செய்தார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும், அல்லது டைரெக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை கொடுப்பான். இது யாருக்கு? தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு. தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாவிகள், தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாவிகள், அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் நாடினால் மன்னித்து சொர்க்கத்தில் போட்டுருவான். இல்லைன்னா கொஞ்சம் தண்டனையை கொடுத்துட்டு அவன் பாவத்தை சுத்தப்படுத்திட்டு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் ஷிர்கில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் என்னதான் நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, ஊரே தான தர்மத்தில் கொடுத்திருந்தாலும் சரி, தன் சொத்தெல்லாம் தான தர்மத்தில் கொடுத்தாலும் சரி, ஹபா அண்ட் மன்சூரா, ஒரு வேகமான ஒரு புயல் காலத்தில் குமிச்சு வைத்திருக்கக்கூடிய அந்த நெருப்பெரிச்சத்துக்கு அப்புறம் வரும் இல்லையா கறி, அது எப்படி பறக்கும், அந்த மாதிரி அவங்களோட அமல்கள்லாம் பறந்துடும். யார் இது? ஷிர்க்கு பண்ணக்கூடியவர்களுக்கு. பொதுவாக என்ன பிரச்சனைனா, ஷிர்க்கு பண்ணக்கூடியவர் அப்படின்னாக்கவே நம்ம மைண்டில் தர்காவுக்கு போகிறவங்க நினைப்பு வருது. இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க மைண்டில் வந்துச்சுன்னா நம்மளோட தௌஹீதை கொஞ்சம் படித்து பார்க்கணும். எப்படி மைண்டில் வர முடியும்? அவங்கள்ட்ட போய் ஹுஜ்ஜத்தை ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், புலூகுல் ஹுஜ்ஜா ஃபஹமுல் ஹுஜ்ஜான்ட்டு என்ன பண்ணோன்னே தெரியாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், இது ரொம்ப நமக்கும் படிப்பினை. இதில் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் ஒரு வயசானவர் போகிறாரு, கூட ஒரு லேடியை கூட்டிகிட்டு போகிறார். அந்த லேடி முழுசாக நிக்காபோடு இருக்கிறாங்க. இந்த வயசானவர் அந்த லேடியை தர்காவில் விட்டுட்டு இவர் பள்ளிவாசலுக்கு போகிறார். இவர் பார்த்துட்ருக்கார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கனாக்க தர்காவில் தொழுகிறாங்க. உடனே இந்த வாலிபர் அப்போ தான் புதுசாக தௌஹீதை பற்றி 4 விஷயம் படித்தார். அப்போ தான் சில விஷயங்கள்லாம் படித்தார்.
படித்து அப்படியே ரத்தம் அப்படியே கொதிக்குது. இப்படி என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஷிர்க் நடக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் போய் இதை தடுத்தே ஆகணும் ஏன்னா நினச்சிக்கிட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, சஃபா மலையில் ரசூல்லா போனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நானும் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறார். போயிட்டு அந்த அம்மாவும் அந்த வயசானவர் வராங்க வெளியே. வந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட சலாம் சொல்லி, நீங்கள் இப்போ பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஷிர்க் இது. அவர் நாளைக்கினையும் பார்த்துட்டு, என்ன ஷிர்க்கு வேணும், என்ன பிரச்சனை, இல்லை தர்காவில் வந்து தொழுதீங்களே ஷிர்க்கு தானே. அப்போ அவர் சொன்னார், பேசுங்க, என்ன சொல்லுங்கன்னா அவர் என்னத்தை படித்தாரோ அதில் ஒப்பிச்சிட்டாரு. எல்லாம் முஷ்ரிக்கு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தௌபா செய்யணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அல்லாஹ் செத்து போனால் இந்த நரகத்துக்கு போட்டுருவான். ஓகே, பேசி முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. உங்களோட எங்களுக்கு தௌஹீத் நல்லா தெரியும். நான் வந்து ஒரு பிரயாணி, லொஹர் நேரம் வந்துருச்சு, வக்து முடிய போகுது, தொழுவது கடமை இல்லை? ஆமாம் கடமை. நான் தொழுதேன், பள்ளிவாசல் இருக்குது, பெண்களுக்கு பள்ளிவாசல் இல்லை, எங்கே தொழுவாங்கன்னு பார்த்தேன். தெருவில் தொழ முடியுமா? தொழ முடியாது. அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல தொழுவ சொன்னேன். இது எப்படி ஷிர்காகும்? அவ்வளோதான். அதோட இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆஃப் ஆகிட்டார். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். தீர்ப்பு கொடுக்குறது நம்ம வேலை இல்லை, இது ஒரு பிரச்சனை. தீர்ப்பு கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. ஹக்கை எத்தி வைக்கலாம், அவ்வளோதான். பின்பு அவங்களுக்காக துவா செய்யலாம். மற்றபடி தீர்ப்பு கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை. அது வந்து முஃப்திகள், காதிகள், ஏன்னா உலமாக்கள். தீர்ப்பு கொடுக்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. மவானே இருக்குது, அதாவது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விளக்கம் வச்சுருக்கிறாங்களா, ஏன்னா இல்லை அவங்களுக்கு ஒழுங்காக புரியலையா சொன்னது, அல்ல இப்போ இவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? இவங்க முஷ்ரிக்கா, இவர் நினச்சிக்கிட்டாரு முஷ்ரிக்குன்ட்டு. அதனால தான் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பழமொழி இருக்குது சலஃப்கள்கிட்ட, குல்லம ஜாத இல்மன் நகஸ குல்லம ஜாத இல்மன். அது என்ன அர்த்தம்னாக்கா, எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கத்தோட ஞானத்தில் டீப்பாக படிக்கிறோமோ போகிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை இந்த தீர்ப்பு கொடுக்கறதோ அல்ல எதிர்க்கிறதோ கொஞ்சம் குறையும். காரணம் என்ன? தீமையை தடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது இங்கே அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு இது ஒன்று தான் கருத்து இருக்குது, இது ஒன்று தான் கருத்து அப்படின்னு நம்புறவருக்கும், பல்வேறு விஷயத்தை படிச்சுட்டு ஓகே இப்படியும் ஒரு கருத்து இருக்குது, இப்படியும் ஒரு கருத்து இருக்குது, அப்படியும் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு இருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, குரானில் சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்து தொழுகையில் ஓதுறது ஒரு சாரார் கம்பல்சரியாக ஓடணுன்ட்டாங்க, இன்னொரு சாரார் ஓதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் ஒரே ஒரு விஷயத்தான் படிச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக ஓதி ஆகணும். ஓதாதவர்களாம் என்ன பண்ணிடுவார், உங்கள் தொழுவெல்லாம் பாத்திலாக போயிடுச்சு அப்படிம்பாரு. இதுதான் அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீப்பாக இந்த மார்க்கத்தோட விஷயங்களை வந்து உள்ளே நுழைகிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடு ஒரு விஷயங்களில் நம்ம லீனியண்ட்டாக ஆகிவிடுவோம். இங்கே முக்கியமான ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அது ஹலஹுல் லாஹுல் ஜன்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்தில் உள்ள போடுவான். அது ஹலோனா என்ன? அது ஹலக்கும் தஹலக்கும் வித்தியாசம் இருக்குது. தஹலனா சொர்க்கத்துக்கு போகிறது, தஹலனா நான் போகிறது, அது ஹலனா ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போக சொல்கிறது. இங்கே என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ் பிடிச்சி அனுப்புவான் உள்ள. அப்படின்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டேன், வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், 30 நாள் நோன்பு வச்சுட்டேன், எனவே எனக்கு சொர்க்கம் கேரண்டி அப்படிங்கிற கேரண்டிலாம் இங்கே கிடையாது. கேரண்டி நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் என் அமலை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிங்கிற பேச்சுலாம் இங்கே கிடையாது. யாரும் அவர்கள் அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆயிஷா கேட்குறாங்க, நீங்களுமா யாரோ சொல்லலாம்? ஆமாம் நானும் தான் அப்படின்ற சொல்கிறாங்க. அல்லாஹ்வோட கருணையை கொண்டு மட்டும்தான் சொர்க்கத்துள்ளார் நுழைய முடியும். எத்தனை பேர் அமல் செய்யாதவர்கள் சொர்க்கவாசிகள் என்று வாக்களிக்கப்பட்டு நாம் பார்க்குறோம். ஒரு சஜிதா கூட செய்யாத ஒருத்தர், இன்னும் சொல்ல போனால் 100 கொலைகளை பண்ணியிருக்கிறார் ஒருத்தர். ஒரு சஜிதா செஞ்சார், அவர் செய்யலை. 100 கொலைகளை பண்ணிட்டு
ஒரு அமல் கூட செய்யாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறார். மிக பெரும் பாவமான விபச்சாரத்தை ஒரு பெண் பண்ணி கொண்டு ஒரு நாய்க்கு தண்ணீர் வைத்ததுனால சொர்க்கம் போகிறாங்க. காரணம் என்ன? அங்கே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கருணை, அல்லாஹ்வோட கருணையை கொண்டு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால்தான் ஒரே சஃபில் 2 பேர் தொழுவாங்க, ஒரே சஃபில் 2 பேர் தொழுவாங்க. ஆனால் இவருக்கு நன்மை, ஒரே தொழுவதான் தொழுகிறாங்க, ஒரே தொழுவதான் தொழுவாங்க. 2 ரக்காயத்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரக்காயத்து தான் இவரும் தொழுகிறார் அவரும் தொழுகிறார். ஆனால் இவரை கம்பேர் பண்ணுறப்ப இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மை கொடுத்துருப்பான். காரணம் என்ன? அந்த இஹ்லாஸ். எது முக்கியம்? இஹ்லாஸ் கம்மியாக இருந்து அல்லது அதிகமான அமல், குறைவான இஹ்லாஸ், அதிகமான இஹ்லாஸ் குறைவான அமல், எது பிரயோஜனத்தை கொடுக்கும்னாக்க இஹ்லாஸ் தான். நாம் செய்யக்கூடிய ₹1 தானம் தர்மம் பண்ணாலும் அல்லாஹ்வுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறவருக்கும், நான் ₹100 எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ₹100 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக ரீதியில் பார்த்தால் இவர் ₹100 கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே விஷயம் இல்லை, அல்லாஹ் அதை பார்க்கல, கணக்கை பார்க்கல, உள்ளத்தை பார்க்குறான். அடுத்து ஒரு ஹதீஸ், فَإِنَّ اللَّهَ حَرَّمَ عَلَى النَّارِ مَنْ قَالَ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ يَبْتَغِي بِذَلِكَ وَجْهَ اللَّهِ. பார்த்தீங்களா, அந்த சின்சியாரிட்டி வந்துருச்சு. யார் ஒருவர் அல்லாஹ்வோட திருமுகத்துக்காக என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, யப்தகி பிஹி வஜ்ஹுல்லாஹ், அவரை நரகம் தீண்டாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க. இது இஹ்லாஸை தான் குறிப்பிடுது. இஹ்லாஸோட யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதெல்லாம் என்ன? அந்த சொன்னதை நிலைநாட்ட வேண்டும். அதனால தான் பொதுவாக தர்காவுக்கு போயிட்டு தர்காவில் செய்யக்கூடிய அமல்கள்லாம் செஞ்சு கொண்டு லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம். கேட்டால் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்களோ சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சின்சியாரிட்டியோட இஹ்லாஸோடு சொல்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படின்னு பார்த்தா ஃபிரௌன் சொன்னானே, ஃபிரௌன் முழுக போகிற அந்த நேரத்தில் பனி இஸ்ராயேல்களோட ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் ஃபிரௌன் சொன்னானே. ஃபிரௌன் நம்பிட்டான், ஃபிரௌன் நம்பிட்டான் அல்லாஹ்வை. ஏன் சொர்க்கம் கிடைக்கல ஃபிரௌனுக்கு? குறைஷிகள், மக்காவோட குறைஷிகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது யாருன்னு கேட்டால் அவங்க சிலைகளை கை காமிக்க மாட்டாங்க. வானத்தை பார்த்து அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, கை காமிப்பாங்க. இன்னொரு குர்ஆனில் இன்னொரு இடத்துல கப்பல் முழுக போகிற அந்த நேரத்தில் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்ட்டு நம்ம குர்ஆனில் பார்த்தோம். ஆனால் கரைக்கு ஒதுங்கினதுக்கப்புறம் ஷிர்க் பண்ணிடுறாங்க. கொடுமை என்னன்னாக்கா, இப்போ முழுக போகிற நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் அவுலியாக்களை நினைவு கூறுங்கள், நீங்கள் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விடுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் போனாராம், கப்பலில் போனாங்களாம் மக்கள். இது வந்து என்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ரமதானோட 17வது பிறை இரவில் பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் பத்ரு சஹாபாக்கள் தினம், ஏன்னா பத்ர் போர் நடந்த தினம். எல்லாத்தையும் விட்டுட்டு பத்ர் போகிற என்ன படிப்பனை எடுத்தோம்லாம் பேசுறது கிடையாது. மாறாக என்ன பேசப்படும்னாக்க பத்ர் சஹாபாக்களோட சிறப்புகள், மாஷா அல்லாஹ் பேச வேண்டியது தான். இருக்கிற சிறப்பு பேசினாவே நம்மளுக்கு அடுத்த ரமதான் வந்துடும். நான் இல்லாத ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒருத்தர் ஒரு கூட்டம் கப்பலில் போச்சான், ஹஜ்ஜிக்கோ எங்கேயோ போச்சு போல இருக்குது. ஒரே கப்பல் முழுக்க போகிற நேரம் வந்துருச்சு. உடனே அதுலேருந்து ஒரு மகான் வந்தார். அந்த என்ன பண்ணார், பத்ரு சஹாபாக்கள் 313 பேர் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஓதி யாசின் அவங்களுக்கு ஓதுவாங்க. அது 313 பேரை பலகையில் எழுதி கப்பலுக்கு முன்னாடி தொங்க விட்டாராம். முழுக போன கப்பல் மீண்டும் நல்ல முறையில் வந்துருச்சு, எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். இதில் என்ன சொல்ல வரீங்க?
இன்றைக்கும் அவர்களோட வீட்டோட வாசலில் பார்த்தாக்க பதில் சஹாபாக்கள் துணைலாம் எழுதியிருக்கும். என்ன நோக்கம், என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அதான் ஏதாங்க பிரச்சனை. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறத கூட விட்டாச்சு, இல்லல்லா அதுவும் போய் ஹூ, அது பெரிய விளக்கம் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப ஸ்பெஷலாக இதை பற்றி நம்ம பேசலாம். ஹூனா எங்கேருந்து வந்துச்சு, இல்லைன்னா அது ஒரு திக்ரா, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரா, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயம், பிதாலிக்க வஜ் இல்லை, அல்லாவோட முகம், அல்லாவோட முகத்துக்காக யார் ஒருவர் சொல்கிறாரோ, நம்ம பேசுகிறோமா இல்லையா, அவரோட முகத்துக்காக நான் உன்னை மன்னிச்சு விட்றேன். இது நார்மலாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சுகள். இதே போல தான் குறைஷிகள்கிட்ட இருந்துச்சு பேச்சுகள்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இங்கே என்ன சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அல்லாவோட முகத்தை கொண்டு. ஆனால் அல்லாவுக்கு முகம் இருக்குன்ட்டு நம்ம நம்புகிறோம். எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை ரசூலுல்லாஹும் சொல்லலை, அல்லாவும் சொல்லலை. அது எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தேவையும் நம்மளுக்கு ஏற்படலை. ஆனால் நம்ம நம்புகிறோம் அல்லாவுக்கு முகம் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, முகம் இருக்குன்னா கண்ணு, வாய், மூக்கு எல்லாம் இருக்கா கேட்குறாங்க. அப்போ நான் வரைஞ்சி காமிங்க பாப்பா முகத்தை. நீங்கள் அல்லாவுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு சிலை வச்சிருவீங்க போல இருக்குது. இப்படியெல்லாம் அஹ்லு சுன்னாவை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அந்த காலத்திலும் பேசினாங்க, இன்றைக்கும் பேசுகிறார்கள், கியாமத் நாள் வரைக்கும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். சரி, அடுத்த ஹதீஸ் பார்த்துட்டு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். வன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மூஸா யா ரப்பி அல்லம்னி ஷைஅன் அத்குருக வஅதுக பிஹி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரப்பை பார்த்து கேட்குறாங்களாம் அப்படின்னு ரசூல் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, யா ரப், என்னோட ரப்பே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, அல்லமணி சொல்லிக் கொடுங்கள், அதை கொண்டு நான் அத்குருக்க உன்னை நினைவு கூறுவதும் மற்றும் உனக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது குறுக்க வஅதுக், நினைவு கூறுதல், பிரார்த்தனை செய்கிறது. நினைவு கூறுறதுன்னா அல்லாவை புகழ்கிறது. ஏதாவது ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை புகழணும். ரெண்டாவது பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், கால குல்லியா மூஸா சொல்லுங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். மூஸா கேட்குறாங்க, இதான் எல்லாருமே சொல்கிறதாச்சே, எல்லா அடியார்களும் சொல்கிறது, யா ரப்பி குல்லு இபாதிக யகூலுன ஹாதா, இந்த விஷயத்தை எல்லா அடியார்களும் சொல்கிறாங்களே. இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும், மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு நினைவூட்டுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. யா மூஸா லவ் அன்ன சமாவாத்தி சபஅ வ ஆமிருஹுன்ன கைரி வ அர்தைன சபஅ ஃபி கிஃபா, 7 வானங்களும் 7 பூமிகளும் அதில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாமே தெரிவது, 7 வானங்கள் இருக்குது, 7 பூமிகள் இருக்குது. இன்றைக்கி மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா ஆராய்ச்சிகளும் முதல் வானத்தோடு தான் முடியுது. 2வது வானத்தை தாண்ட முடியாது, வாய்ப்பே கிடையாது. பண்ணக்கூடிய எல்லா ஆராய்ச்சிகளும், ப்ளூட்டோ கண்டுபிடிக்கிறான், மெர்க்குரியில் இருக்கிறான், சூரியனில் என்ன வெப்பம் கண்டுபிடிக்கிறான், எல்லாமே முதல் வானத்தில் தான் இருக்குது. முதல் வானத்தை ஒருபோதும் கிராஸ் பண்ண முடியாது. இது இந்த சயின்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் சேலஞ்ச். கிராஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க, அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான்ல தானே சொல்கிறான். எனவே இந்த 7 வானங்கள், முதல் வானத்திலே எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, 7 வானங்கள் இருக்கிறதும் 7 பூமி இருக்குன்ட்டு அல்லாஹ் சொல்கிறோம். 7 பூமிகள் இருக்கிறதும் அது உள்ள இருக்கிறதையும் கிஃபா, ஒரு தராசோட தட்டில் ஒரு இடத்துல வச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி கிஃபா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை இன்னொரு தராசில் வைத்தால், மேலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அந்த கிஃபா, அந்த தராசு கீழே இறங்கும். அப்புறம் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹோட பவர், லா இலாஹ இல்லல்லாஹோட பவர். ரவாஹு அல் ஹாக்கிம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அல்லாஹ் பேச மாட்டான்னு சொல்கிறவர்களுக்கு இதில் ஒரு மறுப்பு இருக்குது. ஏன்னா அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹோட சிறப்பு, ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் ஆல்ரெடி நம்ம
அர்பௌன் நவவி கிளாஸில் பார்த்த ஹதீஸ். என்னது ஹதீஸ் சொல்கிறேன். கால அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், யா இப்ன ஆதம், ஆதமோட மக்களே, ஆதமோட மகனே, லவ் அதைத்தனி பி குராபில் அர்தி ஹதாயா, இந்த பூமி நிறைய பாவங்களோடு என்னிடம் வந்தால், சும்ம லகைத்தனி, என்னோட வந்தால், லா துஷ்ரிக பி ஷைஆ, எனக்கு ஷிர்க் செய்யாமல் இவ்வளோ பாவங்கள் செய்துட்டு நீ வந்தால், லா அதைத்துக பி குராபிஹா மக்ஃபிரத்தன், நீ எவ்வளோ பாவத்தையோடு கொண்டு வந்தாயோ அவ்வளோ மக்ஃபிரத்தை, அவ்வளோ பாவ மன்னிப்பை நான் உனக்கு வழங்குகிறேன். தன் கஃபார துனூப் சத்தாரல் அயூப், ஏன்னா கஃபார துனூப் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கிறது மட்டுமல்ல மறைக்கக்கூடியவன். நாம் வெளியே போய் சொன்னாதான் உண்டு, அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். இன்னொன்று, அப்படி வெளிப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் செய்யக்கூடிய பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒருத்தர் பாவம், அது வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. நான் பண்ண பாவத்தை வெளியே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். ஏன்? அல்லாவும் அதை தான் கடைப்பிடிக்கிறான். சத்தாருல் அயூப், சத்தார்ன ஸ்க்ரீன், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான். அப்புறம் எப்படி பெருமை அடிக்க முடியும்? அப்புறம் எப்படி நான் பெரிய ஆள் அப்படின்லாம் யோசிக்க முடியும்? ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதர்கள்ட்ட இருந்து இந்த மனுஷன் பேரும் புகழும் சம்பாதிக்கணுன்ட்டு சில விஷயங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறானோ, ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திரையை கொஞ்சம் அகற்றுதான்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட இருந்து இவன் பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு நினச்சானோ அவர்கள்லாம் இவன் தலையில் மண்ணை வாரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட ஃபضல், அவனோட கரம், அவனோட உதவியை கொண்டு நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் மனிதர்கள்ட்டிருந்து மறைத்து நம்மளுக்கு கண்ணியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்புறம் எங்கேருந்து பெருமடிக்க முடியும்? இந்த பாப் அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். மூசா என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயம் என்ன கேட்டாங்க? நான் உன்னை புகழ வேண்டும், உன்னிடம் கேட்க வேண்டும், துவா கேட்க வேண்டும் கேட்டாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். லா இலாஹா என்னது தெரியும் எல்லாத்துக்கும். ஏதாவது கேட்டோமா அல்லாட்ட? ஏதாவது கேட்டோமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஏதாவது கேட்டோமா? ஒன்றுமே கேட்கல. ஆனால் மூசா கேட்ட ரெண்டு கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை யப்தகி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வோட முகத்துக்காக ஓதுகிறாரோ, இஹ்லாஸோட ஓதுகிறாரோ, அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயம் கேட்காம எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறான். சொர்க்கம், அல் ஜன்னா. மூசாசம் கேட்டது ரெண்டு கேள்வி, அல்லாஹ் கொடுத்தது ஒரே தீர்வு. ஸ்பெஷலாக கொடுக்கல, அதுவும் எல்லாருமே நம்ம ஓடலாம். நம்மளை எது தடுக்குது? தூக்கம் வரல, லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் ஓதிட்டே இருக்கலாமே. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. தூக்கம் வரலன்னா நம்பரை வந்து அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், என்னமோ அந்த இது மாதிரி ஒன்று இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி பாருங்கள், அதை சேர்த்து தூக்கம் வந்துடும். எனவே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.